ஐயோ என்னம்மா இப்படி வந்து நிக்கிற? ஐயோ சிச்சி. ஐயோ யோ என்னையா இதெல்லாம்? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டி சின்ன பொண்ணு என்னடி இப்படி நின்னுட்டு இருக்க? எங்கடி உன் தாவணி? என் தாவணி எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருக்கா. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட தாவணிய புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? ஐயோ தாவணியா? உங்க வீட்டுல தான் இருக்கு. தாவணிய நீங்களே எடுத்து கட்டி விட சொல்ல போல இருக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. நில்லுடி, அவரே எடுத்து தரட்டும். நானா? அதெல்லாம் நடக்காது, நான் மாட்டேன். அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல. ஏங்கா பக்கத்து வீட்டு பேச்சிமா கிட்ட போய் என் தாவணிய எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரதா? முதல்ல அதை செய். இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வா போ. ஐயோ இருங்கம்மா இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய் நிதானமா தாவணியை கட்டு. என்னப்பா வேலுச்சாமி, உங்க அக்காள் எங்க காணா? வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரமா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்காகத்தான். வட்டிக்கு பணம்? எங்க அக்கா கொடுக்கணுமா? பின்ன நானா வாங்கினேன்? வாங்காம அவங்க கேக்குறாங்க. என்னடா திமிரா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீடேறி வந்து கடனை கேப்ப? அண்ணே என்ன அடிச்சு கிடிச்சு விடாதுன்னு சாங்காதுன்னு. நான் புள்ள ஊட்டிக்காரன், என்ன பண்றது? அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுன்னு. சத்தம் போடுறாளா? சத்தம் என் கிட்ட வாலாட்ட நினைச்சா அவ சத்தத்தையே நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. ஏண்டா பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணின்னு நினைப்ப? இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமிரு. இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இந்தாமா என்னையும் எங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத. அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கின கடனை மரியாதையா திருப்பி கொடுக்கறது. எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 2 மாசமா வட்டி கொடுக்கல. அசல கொடுக்க வழி இல்லைன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன். வட்டி எவ்வளவு? இத பாரு, ஊர் உலகத்தை போல நான் ஒண்ணு அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா. 100க்கு 25 ரூபாய். 100க்கு 25? இது வரைக்கும் 5 மாசத்துக்கு 500 ரூபாய் வட்டி பணம் மட்டும் கொடுத்திருக்கா. அசல் அப்படியேதான்ப்பா இருக்கு. அசலுக்கு மேல வட்டிய வாங்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறீங்களா? ஏமா இறங்கி உயிரை குடிக்கிற? ஏப்பா சொல்ல மாட்டேன்? குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லன்னு என்கிட்ட வந்தப்போ நான் இறக்கப்பட்டது தப்பா போச்சுப்பா. வான் தப்பு இல்லம்மா. இவ்ளோ அநியாய வட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து வாங்கிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தப்பு. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் இரு. இத பாருப்பா, உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம். இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அப்படி ஏமாத்துறவ நான் இல்ல. இதுக்கு மேல ஏமாத்தணுமா? அட பாவி, ஏன்டா அத கிழிச்ச? இத்தோட விட்டன்னு சந்தோஷப்படு. இது மாதிரி ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? வீட்டை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன விஷயம்? பொண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர? சொல்லி தொலைய. அவர் இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாரு போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு என்ன? அவரு என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரியா பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரிதான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்கள எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி. நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கரை பக்கம் துரத்து விடாத. பாடினா நீ பாடினா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடுட்டா? அவுத்து விடு. ஏண்டா அழுவுற? சினிமாடா, நல்லபடியா முடியுடா.
பிரமாதம்டா. இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினிய வா பேட்டா ஒரு ஒருத்தர் எங்கெங்கயோ கிளம்பிட்டான். அவன் கண்ணாமண்ணா நடிக்கிறான். எவனாவது சைக்கிள் மேல வந்து உடச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன்? ஐயோ, யோ, எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல? பாத்து வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனிமே பார்த்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்ருபுருன்னு வரையே, இனிமேலாவது பாத்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன்னு. யார் ஊத்துனது? அண்ணே வந்து வந்து சரி சரி போ போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பால்காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா, நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன். ஆனா அவர்தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாட்சி, சாப்பிட்ட எண்ணெயில அப்படி அப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்னடி கையில? இல்லமா, மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லுச்சு. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா, இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுப்பீங்களா சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாதை. ஆமாக்கா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மளை விட்டு அவனுக்கு வேற யாரு இருக்காங்க? என்னை காப்பாத்துன, என்னை காப்பாத்துன. டேய், எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற எந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா? வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா, நெல்லை திருடி வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி, பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க? இந்நேரம் கூட்டி இருப்பாங்க. ஏண்டா நெல்லை எடுத்து வித்து முட்டியாமே, வாஸ்தவம் தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்குறாய், சத்தமா சொல்ல. ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தெண்டம், அபராத தொகையை கட்டி புட்டு வீடு போயிடுச்சாரு. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தெண்ட வேண்டி கிடக்கு தெண்டம்? இந்தாகப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான். என்னம்மா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா? அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், எங்கிட்ட பேசு. நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான். நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்கு பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? இந்தப்பா வேல்சாமி, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு. நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர்? இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரமம் அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா, ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியெல்லாம் மூழ்கி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம், மகா பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு? சொல்லு. பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளில் கிழிச்சு போடுறேன். அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா?
இந்த வழக்குல அண்ணன் 2 பேரும் ஒத்தியா போட்டு சொல்லி திருப்பி சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காய் இது வாயண்டா. போங்கப்பா போங்க, உங்க வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா. ஏக்கா எங்க கொஞ்சம் வாயே. எதுக்குடி? இந்த கால்ல தூக்கணும். எதுக்கு? இந்த கால்ல கட்டி கணத்துல போடணும். என்னடி சொல்ற? ஒரு இழவும் புரியல. சீ, நீ ஒரு பைத்தியம். உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இந்த கணத்துல உழுது சாவ போறேன். ஓஹோ, தற்கொலையா? அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அது தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல, ஆனா என்னடி இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது. ஓ வீட்ல விழுந்தது. அவரு வீட்ல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்து பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? மாட்டேன். நீ வேணா வா, நான் அவரையே சொல்ல சொல்றேன். அடி கழுத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ, பேசாதயா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலேயே வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்படா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்ச எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா. நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். ஏய் சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கயா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூஞ்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைடா மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கா இருப்பாருக்கா. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம். சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா.